தம்பி, நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். திடீர்னு சிவா வந்து வருத்தமாக, அண்ணே எல்லாம் முடிச்சு பண்ணிட்டேண்ணே, இப்போ பாருங்கண்ணே, திடீர்னு போத்ரா கேஸ் உயர்நீதிமன்றத்தில் தோல்வி அடைஞ்சது. தப்பான டாக்குமெண்ட்டை வச்சு போர்ஜரி பண்ணியிருக்காருன்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்பிட்ரேட்டில் போயிட்டு ஒரு ரொம்ப சாதாரணமான அதாவது மத்தியசம் பண்ணக்கூடிய அதுக்கு கீழே அங்கே போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்து இந்த படத்தை நிறுத்துறேன்றாங்க. நாங்கள் என்னென்ன பண்ணுறதுன்னு, நான் செத்து தான் போகணுன்னு கதறான். நான் கிட்டத்தட்ட ஒரு நட்புக்காக இந்த ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு செயலராக இருக்கிறவர் இவ்வளோ இறங்கி பண்ணுறாருன்றதுக்காக நாங்கள்லாம் உடனே சேம்பருக்கு போயிட்டு தம்பி ராதாகிருஷ்ணன்லேருந்து, பெப்சி சிவாவிலேருந்து, செல்வமணியிலேருந்து நேராக சேம்பருக்கு போனால் அங்கே கல்யாணம் கூப்பிட்றோம். அதுபோல் காட்டர்கட்ட பிரசாத்தை கூப்பிட்றோம், டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன் தலைவர் அருள்பதியை கூப்பிட்றோம். எல்லாரையும் கூப்பிட்டு நேராக அங்கே போகிறோம். அங்கே போகும்போது ஆர்பி சௌத்ரி வந்துடுறாரு. நாங்கள்லாம் வந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் நாங்கள் நியாயமாக இருந்தால் போய் பேசுவோம், இல்லைன்னா போகவே மாட்டோம். இது அநியாயமான ஒரு சமாச்சாரன்றதுக்காக எல்லாரும் போகிறோம். இந்த படத்துக்கும் போத்ராக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி பேரில் சென்சார் சர்டிஃபிகேட் இருக்கு. ஆர்டர் வாங்குறது வேந்தர் மூவிஸ். ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூசரு, சென்சார், அவருக்கும் கியூபுக்கும் தான் கான்ட்ராக்ட். ஆகவே இது தெளிவாக அவங்களே டிசைட் பண்ணுறாங்க. இது வந்து நியாயமாக இருக்குது. நாங்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நாங்கள் வந்து பொறுப்பு கொடுத்து நாங்கள் இந்த படத்துக்கு அவ்வளோ சிரமப்பட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பேசி கரெக்ட் பண்ணுறோம். அப்போ கூட அந்த உரிமையாளர் வந்து பாம்பேல இருந்துட்டு இன்னைக்கு காலையில் நான் நேரடியாக போய் நன்றி சொல்லிட்டோம். அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 படம், 3000, 5000, 10000 படம் ரிலீஸ் ஆகுது. செந்தில் நாங்கள் யாருக்குன்னா அது வந்திருப்போமா, எங்கன்னா வந்து பேசியிருப்போமா, பாக்கின்னா நாங்கள் தலையிடவே மாட்டோம். அது ஃபெடரேஷன் இருந்து பேசி மனிதாபிமானமாக ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகின்னு இருக்குது. ஆனால் இது அநியாயமாக வந்து இப்படிப்பட்ட ஒரு பொத்தாம் பொதுவாக தூக்கி போட்டு இவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள்லாம் கதறின்னு இருக்கிறோம். நீங்களாம் எதுக்கு அவங்க உட்காந்துருக்கீங்கன்னு எங்களை பார்த்து கேட்ட கேள்வி. சில பேர் வந்து யார் நாங்களாம் ப்ரொடியூசரியா எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்குறேன்னா, நேரடியாக அவர் போய் போலீஸில் போய் செல்வமணி பேரில் வந்து ஒரு செல்வமணி உட்காந்துருது அந்தாண்டு டேபிள், இவர் இருக்கிறது கேட்டாண்ட. செல்வமணி இருந்து அவர் முகம் தெரியுது செல்வமணி. அதுக்காக அவர் பேர் ஒரு கொலைப்பழி சுமத்தி ஒரு அநியாயமான ஒரு புகார் கொடுத்து, அப்புறம் நைட்டெல்லாம் நாங்கள்லாம் போய் கிட்ட இருந்து சொல்லி அவர் பேரில் நாங்கள் புகார் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். இப்படி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தேவையில்லாத மனிதர். நாங்கள் இது மாத்திரம் இல்லை, இப்போ அதி விரைவில் வந்து நாங்கள் வந்து நீதி அரசர், அதாவது தலைமை நீதிபதிக்கிட்டே போய் ஓல் இண்டஸ்ட்ரி சார்பாக போய் உக்காந்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த தஸ்தாவேஜை வச்சுன்னு வெள்ளை பேப்பரை வச்சுன்னு கேஷ் சமாச்சாரத்தில் வர சமாச்சாரத்தை நீங்கள் தயவு செய்து எடுக்கவே எடுக்காதீங்க. அக்கௌண்ட்டில் இருக்கிறத மாத்திரம் நீங்கள் எடுங்க. இது வந்து ஒவ்வொருத்தர் பணம் வாங்கும்போது வெள்ளை பேப்பரில் கழுத்து வாங்குறதுடைய பாவம் தான் இந்த மாதிரி ஒரு சூழலில் வருது. அதனால் நாங்களாம் தலைமை நீதியரசர்கிட்டே போயிட்டு எங்களுடைய குமுறலை கொட்ட போகிறோம். அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்டையும் நாங்கள் வந்து அவரை பற்றி தகவல் சொல்ல போகிறோம். ஆகவே தம்பி சொன்ன பிரகாரம் வந்து இந்த ஃபோட்டோ காமிச்சு பண்ணணுன்றதில் ஒரு ஆதங்கத்தில் அவங்க சிஸ்டர் எடுத்துன்னு வந்ததை காமிச்சிருக்கிறாரு. அதை நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் குறைச்சி நம்ம நன்ன வேணாம். என்ன சூழ்நிலையில் எப்போவுமே அந்த தம்பியினுடைய ஈரமனம் ஈகை குணம் உலகத்துக்கே தெரியும். அவர் எத்தனை பேருக்கு எப்படி வாழ்க்கை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகன் ஒரு படத்தில் பங்கு கொண்டு 2 வருஷமாக நடிச்சுட்டு அதில் வந்த மொத்த ஊதியத்தையுமே அந்த கடனுக்காக ஃபெடரேஷனில் கொடுத்தது. இன்னைக்கு ஒட்டு மொத்த இண்டஸ்ட்ரி அந்த புள்ள மேலே ரொம்ப பாசமாக இருந்தான். இல்லைன்னா நாங்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதாவது ஒரு இல்லை நன்றி கடன் ஒரு தயாரிப்பாளருக்கு தானே அந்த தம்பி உதவி இருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா இந்த இண்டஸ்ட்ரி சமதர்ம பூங்காவை பூத்துக்கொள்ளுங்க. உண்மையிலே திரையுலகின் சார்பாக தம்பி நெஞ்சார்ந்த நன்றி, ஆத்மார்த்த நன்றி. அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் சிவாவான், ராதாகிருஷ்ணனும், கே ராஜன் சாரும், பெப்சியில் இருக்கக்கூடிய தலைவர் செல்வமணியும், முன்னாள் தலைவர் சிவாவும், ஃபெடரேஷனில் இருக்கக்கூடிய அருள்பதியும், சேம்பரில் இருக்கக்கூடிய கல்யாண், காட்டர்கட்ட பிரசாத், இன்னும் பன்னரும் சிறப்பான தயாரிப்பு அத்துமுறை ஒட்டுமொத்த குழுமி நாங்கள்லாம் எங்களுடைய ஒற்றுமை அங்கே நிலைநாட்டி இருக்கிறோம். ஆகவே திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள்லாம் ஒன்றா போய் சேர்ந்து அந்த பிரச்சனையை களைவோம். ஆகவே ஆத்மார்த்த நன்றி தம்பி ராகவேந்திரா லாரன்ஸுக்கு நான் இந்த திரையுலகின் சார்பாக நன்றி கடன் நாங்கள் பட்டிருக்கிறோம். தயாரிப்பாளருக்கு உன் போன்ற ஒவ்வொரு நடிகரும் வரணுன்றது நாங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுறோம். நன்றி, வணக்கம். அதாவது
இது வந்து ஒரு ஐடிபிஐ பேங்க் வந்து இதுக்காக நிதி ஒதுக்குனாங்க. ஒதுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு லேபில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ரிவிஷன் கமிட்டி வச்சு ஒவ்வொரு மனுவை விசாரித்து அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சில ஆந்திராவில், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலீடு பெற்று படம் தயாரித்தவங்க பணத்தை வங்கிக்கு சரியாக செலுத்துவதை விட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டே மூடிட்டாங்க. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரு தெய்வாதீனமாக ஒரு நம்பிக்கையாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஃபினான்சியர்கள் தொடர்ந்து இந்த திரையுலகில் வாழ வச்சுன்னு இருக்காங்க, மூச்சாக இருக்காங்க. ஆனால் யாருமே அந்த வழியில் பயணிக்கலை. ஒரே ஒரு போத்ரா மட்டும்தான். அவர் பேர் பாருங்க, என்ன அழகான பேர், என்ன போத்ரா, பத்தவே பத்தாது அவருக்கு. ஏன்னா ஒன்றை கொடுக்குற பணம் 10 லட்சம்னா 10 கோடி போடக்கூடிய வழி. ஆனால் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறார். இதுதான், வேற வழியே இல்லை. நீங்கள் கண் முன்னாடி பாருங்க சார், நம்ம கண் முன்னாடியே தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கடவுள் இயற்கை தரும், வேற யாரும் தரவேணா. கூடிய சீக்கிரம் அவர் வந்து அந்த கஷ்டத்தை அவர் உணர்வார். அவருக்கும் எல்லாமே இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் எப்போ எடுத்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கையா வேதனையா இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் வந்து எங்களுடைய வேண்டுகோள் வச்சிருக்கோம். அது கார்பரேஷன் ஏன்னா இப்போ வந்து ஆந்திராவில் இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு. அவங்க அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அதுக்குள்ள இதுவாயிட்டாங்க. இந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கார்பரேஷன் வச்சா நாங்கள் வந்து வெளியே வந்து அதிக வட்டி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வராதுங்க. அதை வந்து அரசாங்கம் வந்து கவனிக்கணும். உண்மையாக இந்த இது போல வந்து சம்பவம் வரும்போது நாங்கள் அரசாங்கத்துக்கு அதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரடியாக எடுத்து சொல்லலாம். அவருக்கு மைக்கு ப்ராப்ளம் சார், அது அவர் பேசுறது அவருக்கு கேட்கல. இல்லை இப்போ வந்து மொட்டை சிவா கெட்ட சிவாவோட ப்ரெஸ் மீட்டை முடிச்சுப்போம். அது டைவர்ட் ஆகிட்டு அப்புறம் வந்து பொதுவான பிரச்சனை நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் வந்து அவர் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, அரசாங்கத்துறையாக மாறக்கூடாதுன்னு. அப்புறம் இது சம்மந்தமாக இன்னொரு நண்பர் கேட்டார், ஏன் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து போத்ராவால் பாதிக்கப்பட்ட வரைக்கும் ஏன் மறுபடியும் போய் மாற்றுறீங்கன்னு. இதெல்லாம் வந்து திரையுலகம் தன்னைத்தானே வந்து கேள்வி கேட்டு அதை வந்து அதுலேருந்து வந்து பதில் கிடைச்சிட்டு இது போகணும். ஆனால் இப்போ தான் முதல் முறையாக வந்து திரும்பி அடிச்சிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வந்து இவ்வளோ தூரம் வந்து அடி வாங்கி இந்த ஹீரோ மாதிரி அடிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா, அது வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இண்டஸ்ட்ரி திருப்பி அடிச்சிருக்கு முதல் தடவையாக. அதில் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஏறக்குறைய நேற்று வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாதுங்கிற நிலைமை தான் வந்து நைட்டு 11 வரைக்கும். அதாவது வந்து என்னென்னா ஃபைனான்சியர்ஸ் படம் கொடுத்தாங்கன்னா அவங்க கசக்கி எப்படியாவது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விட்டு படத்தை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் படத்தை நிறுத்தி வாங்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் இவர் தான். அதுதான் அவரோட கேரக்டர். அதுக்கு நாங்களே வந்து அஃபண்ட் ஆகிருக்கோம். நாங்களே வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒய்ஃபே வந்து அதில் மாட்டி வெளியே வரத்துக்குள்ளே எனக்கு வந்து பாதி வயிறு போயிடுச்சு, பாதி லைஃபும் போயிடுச்சு. அதுலேருந்தே நான் என்னென்னா அவனை பார்த்தாவே நான் துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிற மாதிரி வந்து மூஞ்சே நான் பார்க்க எனக்கு பிடிக்காது. ஒரு அருவருப்பான ஒரு பிராணியை பார்க்குற மாதிரி தான் நான் வந்து, அதனால் நான் உள்ளே வந்து நான் தலையை குடிஞ்சிட்டேன். அவன் நேரடியாக கூட பார்க்கல, ஏன்னா எனக்கு பார்க்க விருப்பமே இல்லை. ஆனால் பொய்யோட உச்சம் என்னன்னா, என் மேலே போய் ஆர்கே செல்வமணி அவர் ஆட்களை வந்து இங்கே வந்து என்னை கொலை முயற்சி பண்ணாருன்னு பொய்யை எவ்வளோ வந்து சொல்ல முடியும். இந்த சட்டம் கூட அவருக்கு சட்டத்தில் உள்ள எல்லா ஓட்டையும் பயன்படுத்தி அதை வந்து சட்டத்தையும் தங்க வேலைக்கார மாதிரி வச்சிருக்க ஒரு நபரான போத்ரா இருக்காரு. ஒரே கேஸில் பணமே கொடுக்கல, அவர் போட்ட கையெழுத்தெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. அது நாங்கள் கூட போய் சும்மா உடனே எங்கள் சிவா நண்பர், லாரன்ஸ் நண்பர் போய் உட்காந்து அந்த வேலையை பண்ணல. நாங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் படிக்கிறோம். அதில் வந்து 1லேருந்து 14 வரைக்கும் வந்து அவங்க பண்ண எல்லா ஃப்ராடுலண்ட்டையும் வந்து டீட்டெயில்டாக கொடுத்து ஜட்ஜு 15வது ஒரு வரி சேர்த்துருக்காங்க. என்னென்னா இதை வந்து ஏன்னா அவன் அப்ளிகேஷன் அந்த அக்ரிமெண்ட் போடும்போதே கீழே வந்து அவரோட விஷயத்துக்கு ஃபில்லப் பண்ணியிருக்காரு. என்னோட ஆர்பிட்ரேட்டரை முடிவு பண்ணணும், நான் விருப்பப்படுற ஆர்பிட்ரேட்டர் முடிவு பண்ணணும். ஸோ அதனால் அவர் ஜட்ஜு என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஆர்பிட்ரோட 2 பார்ட்டியும் சேர்ந்து இந்த இது முடிச்சுங்க அப்படின்னு ஒரு கொடுக்குறாரு. உடனே இவங்களோட லாயர் கூட கொண்டு போய் ஆர்பிட்ரேட்டர்கிட்ட ஒரு வக்காலத்து கொடுக்குறாங்க. நாங்கள் இது மாதிரி நாங்கள் ப்ரெசென்ட் ஆகணும். 2ஆம் தேதி வாங்கின கோர்ட் ஆர்டருக்கு 3ஆம் தேதி போய் ஆர்பிட்ரேட்டர் கொடுக்குறாங்க.
ஆர்பிட்ரேட் என்ன பண்றாங்க, என்னோட கணவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, பைபாஸ் சர்ஜரி பண்ண போறாங்க, அதனால நான் உடனடியாக வர முடியாது, உங்களுக்கு நான் எப்போ வரேங்கிறது நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு முந்தா நேரத்து அவருக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, என்னன்னு இந்த படத்தை சேவ் பண்ணணும் ஒரு ஆர்பிட்ரேட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. முதல்ல இது எப்படி ஒரு இல்லீகலான இதுனா போத்ராவே சைன் எல்லாத்தையும் எழுதி அது வந்து அந்த ஆர்பிட்ரேட் சைன் வாங்கின மாதிரி இருக்கு அந்த ஆர்டர். இப்போ எப்படி வந்து தன் இஷ்டத்துக்கு தனக்கு வேண்டிய ஒருத்தர் மூலமா இந்த சட்டத்தையே வளைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுதான் இதை வந்து இனிமே இது வந்து அடி வாங்கிக்கிட்டே இருந்தா பத்தாது, திருப்பி நம்ம கொடுத்தாதான் சரியா வருங்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மொத்த இண்டஸ்ட்ரியும் சைன் பண்ணோம். இதனால் வர எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களோட துணை இருக்குன்னு சொல்லி டாப் டு பாட்டம் எல்லாரும் சைன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். ஏன்னா இது சம்பந்தமா நாங்கள் ப்ரெஸ் மீட் வந்து அனௌன்ஸ் பண்ணி இப்போ அவங்க அம்மா வந்து திரும்பி 2வது தடவை வருவாங்க, ஆனால் ஆடியன்ஸ் வந்து வரமாட்டாங்க. ஒரு தடவை ஆடியன்ஸ் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறோம், நான் வந்து கோவப்படுறேன், அவன் இந்த இருக்க வேலையை விட்டு நான் ஒரு தடவை வந்து படம் வரணும் இத்தனை படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு நெட்டில் பார்க்கணும் இல்லை சீட்டில் பார்க்கணும் தான் டிசைட் பண்ணுறான்னு தவிர தேட்டருக்கே வரக்கூடாதுன்னு தான் டிசைட் பண்ணுறான். ஆனால் லாரன்ஸோட அதிர்ஷ்டம் ரமணியோட அதிர்ஷ்டம் என்னன்னா இன்னைக்கு கூட ஆடியன்ஸ் 3வது முறையாக கூட வந்து அந்த தேட்டர் வந்திருக்கிறது வந்து உண்மையிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இந்த படம் நான் எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து பார்ப்போம் சொல்ற படம் இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அது லாரன்ஸோட நல்ல மனசுக்கு தான். லாரன்ஸ் சும்மா எப்படி சொல்றாரு அப்படி போனாரு, ஏன்னா லாரன்ஸ் வந்து என்ன பொறுத்த ஒரு குழந்தை மாதிரி. அவர் வந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை மீட் பண்றேன். அப்பதான் மாஸ்டர் என்னோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் அவர் அப்பதான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் பண்ணாரா இல்லை தெரியாத ஒரு மாஸ்டரா இருக்காரு. நான் அவர் பேசுறதுலாம் பார்த்தா ரொம்ப ஓவர் ஆக்டிங் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. என்னடா வந்து நான் தெரிய கல்லில் கலங்குறாரு, என்னண்ணா இல்லைண்ணே அம்மா வந்து சாப்பிடலண்ணே அப்படின்னு 22 வருஷத்துக்கு முன்னாடி. இது வளர்ந்த பையன் அம்மா சாப்பிடலன்னா அது என்ன அம்மாவும் இல்லைண்ணே அம்மா விட்டு இருந்ததே இல்லைன்னு. இது உண்மையா இருக்குமா இல்லையானே எனக்கு வந்து. ஆனா அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து நான் வந்து லாரன்ஸை பார்க்கும்போது எல்லாமே லாரன்ஸோடது எல்லாமே உணர்வு பூர்வமான உணர்வின் அடிப்படையான செய்தியா இருக்கும். அது சமயத்துல பாக்குறவங்களுக்கு வந்து இப்ப அவர் கேள்வி கேட்ட மாதிரி என்னங்க எழுத போட்டது அப்படின்னு லாரன்ஸ் நினைக்கிறாரு, தன்னோட ஆத்தன்டிகேஷனா சொல்லணும், நான் போய் சொல்லல நான் ஆத்தன்டிகேஷனா சொல்றேன்னு அது வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரு. சில சமயங்கள் இது மாதிரி வந்து எதிரடையான விளைவுகளும் ஏற்படுத்தலாம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் வெரி ஹானஸ்ட் பர்சன். நான் பார்த்ததில்ல வெரி ஹானஸ்ட். நேற்று கூட வந்து நான் ஒரு 25 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா அதிகபட்சம் அந்த ஹீரோ வந்து வாங்கின சம்பளத்தில் ஒரு 50% வந்து கட் பண்ணிப்பாரு, இல்லை அவர் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் வாங்கின பணத்தையும் கொடுத்து அடுத்த சம்பளத்தையும் கொடுத்து கூட 2 மணி நேரம் இருந்து எல்லாத்துக்கும் சைன் பண்ணி எது வந்தாலும் நான் பார்த்துக்கணும் சைன் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரே ஹீரோ வந்து லாரன்ஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சொல்லலை சார் அதை பற்றி. இல்ல இல்ல இல்ல, அதாவது ஒரு கஷ்டம்னா கேட்க வேணாம், எல்லாரும் வந்தாங்க, எல்லாருமே வந்தோம், எல்லாருக்கும் போன் பண்ணி வரல, அவங்கவுங்க இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சு இப்பதான் வாட்ஸ்அப் ட்விட்டர்ல போட்டு பண்றாங்களே இந்த மாதிரி பிரச்சனை அங்கதான் கூடுறாங்கன்னு எல்லாமே வந்தாங்க. அந்த மாதிரி உணர்வு உள்ளவங்க வருவாங்க, அதுக்காக மற்றவங்களுக்காக வரலன்றதுக்காக அதை வந்து நீங்க தயவு செய்து அதை பெருசு பண்ண வேணாம் ப்ளீஸ். இந்த படம் ஓஹோன்னு வெற்றிகரமா ஓடினது, இந்த சந்தோஷத்துல நம்ம மிதப்போம், அதை பத்தி தயவு செய்து ப்ளீஸ்.